சுவாமியே சுவாமியே 18ஆம் படி கருப்பே என்னமா லட்சுமி சௌக்கியமா? என்னமோ இருக்க. என்ன வழக்கமான குதூகலத்தை காணமே? வந்த உடனே வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். கண்டும் காணாத மாதிரி இருக்கே. எதையுமே கண்டும் காணாம இருக்கிறது தான் நல்லது. என்னங்க குதூகலம் கட்டு போகுது? வீடு பெருக்கிறதும் சமைக்கிறதும் இதுதானே வேலை. ஒரு வேலைக்காரி மாதிரி தானே வச்சிருக்காரு. ஐயா உன்னை நல்லபடியா தானே வச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? பேசினா தானே சண்டை. பேசலன்னா கூட தான் சண்டை வர. கபாலி எப்பவும் எனக்கு துணையா என் கூடவே இருப்பா. அப்போ நான் உங்க கூட இருக்க வேண்டாமா? அந்த பேரை ஏன் காது பட ஏன் சொல்றீங்க? நான் சொல்றது மயிலாப்பூர் கபாலி அப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? ரொம்ப சக்தி உள்ளவமா. அவனை நம்பினா எல்லா காரியமும் ஜெயமாகும். கபாலியினுடைய மகிமை உனக்கு தெரியுது. ஐயோ நான் சொல்றது மாங்காட்டு கபாலிய, என் மாமா மகாபாவி கபாலிய. அவன் எங்க மானத்தை வாங்கி இவங்கள 4 பேர் முன்னால தழுகுனிய வைக்கல. எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும்ல. அவனோட இவங்களுக்கு என்ன உறவு? என் சம்சாரத்துக்கு மாமே. நீங்க சும்மா இருங்க. அந்த மகாபாவி கூட சிரிச்சு பேசுறாரு, அப்பா பணம் கொடுக்கறாரு, தப்பு தானே? என்னப்பா தப்பு? நேத்து தப்புன்னு பட்டது இன்னைக்கு நமக்கு நியாயம்னு படலையா? படும் படும். அந்த படுபாவிய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பாவத்தை கண்டுதான் பயப்படணும், பாவிகளை கண்டு பயப்படக்கூடாதுப்பா. ஏங்க அவன் பேரை உச்சரிச்சாதான் அந்த அம்மாவுக்கு புல்லரிக்குது. அவன் பேரை நீங்க ஏன் உச்சரிக்கிறீங்க? என்னப்பா அந்த அம்மா சொன்னதை நீ டைப் அடிக்கிற? கபாலி உயர்ந்த மனிதன், கபாலி தெய்வ பிறவி, கபாலி கை கொடுத்த தெய்வம். ஐயோ இதெல்லாம் கேட்காம காது செவிடாயிடக்கூடாதா? பைத்தியம். கபாலி மட்டும் இந்த அம்மாவை அன்னைக்கு அடிச்சு வரட்டாம இருந்திருந்தான்னா நான் இந்த அம்மாவை பார்த்திருப்பேனா? இந்த அம்மா என்ன பார்த்திருப்பாளா? நான் எங்கேயோ சைதாப்பேட்டையில சாராயம் வித்து உட்கார்ந்துருப்பேன். இந்த அம்மா மந்த வெளியில மத்தி மீன் வித்துட்டு உட்கார்ந்துருப்பா. அவன் என்னமோ அன்னைக்கு அடிச்சு வரட்டினா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம், கட்டிக்கணும், இன்னைக்கு வாழ்றோம். அதுக்காக தான் அவனுக்கு பணம் காசு கொடுக்கறது. இப்ப புரியுதா? பகையாளிய கூட இவ்வளவு சுலபமா மன்னிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை அப்பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் போனதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்க போறாரோ? காப்பிய கொடுங்க. எனக்கு மோர். எங்க உங்களுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. இன்னிய தேதி வரைக்கும் அது உங்களை அப்பாவியாவே நினைக்குது. அந்த நினைப்பு சாகர வரைக்கும் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். பயங்கரமான நடிப்பு. உங்கள மாதிரி யாராலையும் நடிக்கவே முடியாது. நடிப்பு தானப்பா. ஏன் பயப்படுற? உட்கார். ஏன் மூஞ்சிலாம் மழை பெய்யுது? பயப்படாத. நாளைக்கு அந்த பையனை கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிடும். அப்பாவும் பொண்ணு என்ன பேசிக்கிறீங்க? யார கூட்டிட்டு வர சொல்றீங்க? பாடு நானே அவனை. எதுக்கு? நல்லா பாடுறானே, கச்சேரி வைக்கலான்னு. அப்ப இல்லம்மா, பேசி முடிவு பண்றதுக்கு. ஓஹோ, பெத்தவ நான் இருக்க என்ன ஒரு வார்த்தை கேட்காம எல்லாம் நீங்களே முடிவு பண்றீங்களா? நான் எங்க முடிவு பண்ணேன்? அவதான் முடிவு பண்ணி எல்லாம் பேசி இருக்காள. இதோ கேள. ராதா, நான் எப்போ உங்க வீட்டுக்கு வர்றது, உங்க அம்மா அப்பாவை சந்திச்சு நம்ம விஷயம் பேசுறது, எவ்வளவு நாளா உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். மோகன், எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. என் இஷ்டத்துக்கு விரோதமா பேசவே மாட்டாரு. எங்க அம்மா தான் ஒரு மாதிரி, ரொம்ப கோபக்காரி. நம்ம விஷயம் தெரிஞ்சா ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துவா, பிடாரி மாதிரி குதிப்பா. ஏண்டி, எவ்வளவு தைரியம் உனக்கு? எழுந்துடி. நல்ல ஒரு பேரை கெடுக்க வந்தவளே, எழுந்துடி. ராஸ்கோல், எவ்வளவு நாளா இந்த வேலை? 3 மாசமாங்கோ. ஐயோ, என் மாதிரி போச்சு, மரியாதை போச்சு. செய்யறதை செய்துட்டு
அவங்கிட்டே போய் பெத்த தாய பெடாலினா சொல்ற, ராட்சசினா சொல்ற. அப்பா ஏமா என்ன ஒம்புக்கு எடுத்து வைக்கிற? அம்மா பத்தி கண்டபடி எல்லாம் சொல்லலாமா? அப்பா பத்தி எது வேணாலும் சொல்லலாம். எங்க அப்பா பொல்லாதவன், தூக்கி போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விடுவான்னு சொல்லி இருக்கணும். ஆமா, எங்க வீட்டு ஆம்பளை அப்படி எல்லாம் இருந்துட்டா தான் பிரச்சனையே இல்லையே. எவ்வளவு பெரிய தலைக்குனிவு. அடியே, நீ படிச்சது போதும். நாளையில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போன காலை உடைச்சிடுவேன். பாவலட்சுமி, நீ போட்ட போட்ல குழந்தை உரிச்ச கோழி மாதிரி நிக்கிறா பாரு. உடு உடு. விட்டுடவா? தண்ணி தெளிச்சு விட்டுடவா? ஆமா, இவ பாடினதும் பேசுனதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அது எனக்கு எப்படி தெரியும்? அதாவது லட்சுமி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை. பாவம், அவங்க ஒரு டேப்பை கொடுத்து உன் பொண்ணோட ஆடல் பாடலை கேட்டு கழினா இன்னைக்கு கழிச்சேன். கடவுளே, இப்படி இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய், வாடிங்க. வாடினா. என்னம்மா? நாளைக்கு அந்த பையன் இங்க இருக்கணும். அவனை நான் தனியா சந்திக்கணும். அவன் கூட நான் தனியா பேசணும். ஐயோ வேண்டாம் லட்சுமி, அந்த பையன் ஒரு மாதிரி. சும்மா இருங்க. விளையாடுறீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. ஏய், நாளைக்கு அந்த பையன் இங்க நிக்கணும். உங்க அம்மா அவனை சந்திச்சு தனியா பேசணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நீயே செய். ஐயோ சார், நான் ராதா கிட்ட ஒரு மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க அப்பாவை பார்த்து பேசணும். இதோ பாருப்பா, ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. மன்னிச்சுக்கங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் வீட்டு மாப்பிள்ளையா மட்டும் இருக்கவே மாட்டேன். நான் அதை சொல்லல. அவ வாழ போற இடம் வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, கண் கலங்க கூடாது. யார் சொன்னது வசதி இல்லைன்னு? அதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க. எப்ப நினைக்கிறேனோ அப்ப வசதியை ஏற்படுத்திக்க முடியும். வாழ்க்கைனா என்னன்னு எனக்கும் தெரியும். அடடே, கேட்டியா லட்சுமி? வாழ்க்கைன்னா என்னன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியுமாமே. அப்புறம் என்ன? ஏங்க, ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? பையன் எப்படிங்க? ஓ, எனக்கு பிடிக்கலையே. என்னங்க அராத் கேசா இருக்கிறான்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பையன் தன்மானத்தோட பேசுறான், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பேசாம இருக்கிறீங்க? இந்த வீட்டுல உன் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். நடக்கட்டும். அப்படி பட்டுக்காம பேசினா எப்படி? லட்சுமி, தன் மேல எரிஞ்ச கல்ல திருப்பி எறிகிறவன் பைத்தியக்காரன். விழுந்த கல்ல வீடு கட்ட சேர்த்து வைக்கிறவன் கெட்டிக்காரன். இவன் கெட்டிக்காரனா பைத்தியக்காரனான்னு போ போ பாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க வாங்க. அதனால் வர, நீங்க வாங்க. இத பாருங்க தம்பி, ஒரு பொண்ணு தன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் தான் அவளுக்கு உலகம். அதே மாதிரி அவனுக்கு அவதான் எல்லாம். தம்பி, உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்க என் மனைவிக்கு ரொம்ப சம்மதம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. தம்பி ரொம்ப அவசரப்படுது. கல்யாணமா? நீயா? கல்யாணமா? உனக்கா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது ஏதாவது போதனை சொல்லி என்னை ஏமாத்திடுவேன். இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்கணும். உட்காரு, உட்காரு. ஒரு தாய் தம் பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா. திருடனா இருந்தாலும் என் பிள்ளை நல்லவன், எந்த பாவியோ கெடுத்துட்டான்னு தான் சொல்லுவா. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு தன் வருங்கால கணவனை பத்தி என்ன நினைப்பா? சொல்லு. தன் புருஷன் பெரிய கலெக்டரா இருக்கணும், பெரிய இன்ஜினியரா இருக்கணும், பெரிய மேதையா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா உனக்கு வரப்போறவா உன்னை பத்தி என்ன நினைக்கணும்னு நீ விரும்புற? அம்மா, உன் கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். இந்த ரூபாய பார். இந்த பக்கம் என்ன இருக்குது? சிங்கம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒண்ணு. ஒண்ணு சிங்கத்தை பார்க்க முடியுமா? இல்ல. சிங்கம் ஒன்ன பார்க்க முடியுமா? முடியாது. இனிமே இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நானும் நாணயமா நடந்துக்கிறேன். என்னடா சொல்ற? அம்மா, இவ்வளவு நாள் நீ என்ன காப்பாத்தினியா இல்லையா? அதே மாதிரி என்ன நம்பி வந்தவளை நானும் காப்பாத்தணுமா இல்லையா? அவ என்ன தெய்வ மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்தாப்புல அவ கூட வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்றேன். ஏதாவது பேசுவோமா? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் வெக்கப்படுற?
தைரியமா சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசுலயே ஒண்ணு இல்ல, மண்டையிலே ஒண்ணு இல்ல. அது சரி, இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது சொல்லு பார்க்கலாம். மசால் தோசை. உன் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி கொடுக்கறியா? மசால் தோசை. என்கிட்ட ஏதாவது கேள. எனக்கு தினம் ஒரு முழம் பூ வாங்கி கொடுப்பீங்களா? பைத்தியம், இனிமே என்கிட்ட கேட்டா ரெண்டா கேட்கணும். எனக்கு ஒரு புடவை. ரெண்டா கேளு. நமக்குன்னு ஒரு வீடு. ரெண்டா கேளு. உங்களை மாதிரி ஒரு புருஷன். ரெண்டா கேளு. எனக்கு உன் மேல இருக்கிற பிரியத்தை விட அவ மேல பாசம் அதிகம். அதனால தான் சொல்றேன், நீ நடத்துற வாழ்க்கை வேற, அவ விரும்புற வாழ்க்கை வேற. முத்துகிருஷ்ணா, நீ எந்த பாவத்தை வேணும்னாலும் செய்யி, ஆனா பெண் பாவம் பொல்லாததுடா. வேணாண்டா, மீனாவை அழ வச்சிடாதடா. இல்லைங்க ஐயா, நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்லாம அவளை கவனிச்சுக்கிற சின்சியர் வேலைக்காரனாவும் நான் இருப்பேன் ஐயா. உங்க மேல சத்தியமா சொல்றேன். அம்மா, வெற்றி ரூபத்திலே கூடவே என்னங்க, ராதா போன் பண்ணிச்சுங்க. மாப்பிள்ள கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம அவளை அடிக்கிறாரா. நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா, என்னை வந்து கூட்டிட்டு போமான்னு புலம்புறாங்க. நாலு மாசம் முழுகாம வேற இருக்கிறா. ஏதாவது விபரீதம் ஆகி போச்சுன்னா என்னங்க நீங்க? நான் துடிச்சு போய் புலம்புறேன், ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறீங்களா? நான் ஆம்பளை, ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டுறேன். நீ பொம்பளை, ரெண்டு காதாலை வாங்கி வாயால புலம்புற. புருஷ முன்னாடி விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? மாப்பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. யாரை கண்டிக்க சொல்றேன்? மகனா இருந்தா கண்டிக்கலாம், மகனா இருந்தா கண்டிக்கலாம். அவன் உன் மருமகன், உன் பொண்ணோட வயிற்றுல வளர குழந்தை அவனுக்கு சொந்தம். அதனால உன் பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சு வை. வருத்தப்படாத, நீ ஒண்ணும் பேச வேண்டாம், நான் பார்த்து. ஒவ்வொரு பெக்கா கொண்டாந்து என் உயிரை எடுக்காத, ஒரு பெரிய மக்களை கொண்டா. ஒரு வேலை செய்யறியா? நான் குடிச்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன், என்னையே எடுத்து இந்த மக்களை போடுறேன். ஏன்னா நான் எப்பவும் போதையிலே இருக்கணும். மிஸ்டர் மோகன், குடிக்கிறத விட குளிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? யார்? மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். மிஸ்டர் மோகன், இது நீங்க செய்யற வேலையா இது? ஆமா, நீங்க யாரு? இது உங்களுக்கு தேவைதானா? ஏற்கனவே ஐயா எரிச்சலா இருக்காரு. இது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன 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 நடக்கும்? அவரை எழுதினார் இந்த தலையில, மேல இருக்காரு அவரு எழுதினார். இவரால எழுதவும் முடியாது, எழுதுனதை அழிக்கவும் முடியாது. ஆனா நான் அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். என்னது? பேர, மானம், மரியாதைய, இன்னும் என்னென்னமோ நடக்கும். அவர்கிட்டயே போய் சொல்லு. போலாம். என்ன விடு.